அதிமுகவில் இருந்து முன்னணி தலைவர்களை நீக்குவது தமிழக அரசியலுக்கு நல்லதல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் எச்சரித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமை அலுவலகத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழ்நாடு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேல்முருகன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவை குற்றம் சாட்டினாலும் தமிழர்களை குற்றம் சாட்டுவதாகத்தான் அர்த்தம். பீகாரிகள் குறித்த பேச்சுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். அதிமுகவில் முன்னணி தலைவர்களை அக்கட்சி தலைமை நீக்குவது தமிழக அரசியலுக்கு நல்லதல்ல என்றும், ஒரு கட்சியை பலவீனப்படுத்தி சிதறடிக்கும் முயற்சியை பாஜக தொடர்ச்சியாக செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். பொது வாக்கெடுப்பு நடத்தி தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் வேல்முருகன் கேட்டுக்கொண்டார். அதிமுக என்பது கடகோடி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் கிளை கட்டமைப்பு கொண்ட ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம். இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக விளங்கிய ஒரு கட்சி. அதனுடைய முன்னணி தலைவர்களை விலக்குவதும் நீக்குவதும் தொடர்வது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு, தமிழர் வாழ்வுரிமைக்கு, தமிழ் சமூகத்தின் ஓர்மைக்கு ஏற்புடையதல்ல. இங்கு நாம் வலுவாக இருந்த காலத்திலேயே அதிமுகவை இடி, வருமான வரித்துறை மற்றும் சிபிஐயை வைத்து மிரட்டி அரசியல் ரீதியாக தங்கள் பக்கம் இழுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பலமான கட்சியை அவர்களால் மிரட்டி பணிய வைக்க முடியும் என்று சொன்னால், பலமிழந்த அந்த கட்சியை நிச்சயமாக அவர்கள் சிதறடிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். ஆதலால் என்னுடைய ஒரு கருத்து, இங்கு அதிமுகவோ திமுகவோ தமிழர் தலைமை அரசியல் கட்சிகளோ வலுவாக இருந்தால்தான் நாம் தமிழ் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்க முடியும்.